அனைவருக்கும் காலை வணக்கம். மீசை தாடியெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வளர்த்து. ரைட்டு. அந்த மாதிரி இருக்கையில் இந்த மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர் 1ஆம் தேதி கர்நாடக இசை மேதை செம்பை வைத்தியநாத பாகவதர் கர்நாடக இசை உலகில் 70 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்த செம்பை வைத்தியநாத பாகவதர் அவருடைய பிறந்த தினம் இன்று திங்கட்கிழமை. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே செம்பை என்ற கிராமத்தில் 1896 பிறக்கிறாரு. தந்தை பாட்டனார் முப்பாட்டனார் அனைவரும் கர்நாடக இசைக்கலைஞர்கள். இசை இவரது குடும்ப பாரம்பரியமாகவே விளங்கியது. தந்தையிடம் 3 வயதில் இசை கற்கத் தொடங்கினார். சகோதரர் சுப்பிரமணிய பாகவதருடன் ஒட்டப்பாலம் கிருஷ்ணன் கோவிலில் முதல் கச்சேரி 8 வயதில் அரங்கேறியது. தன் சகோதரருடன் சேர்ந்து பல கச்சேரிகளில் பங்கேற்றார். 1914 முதலுலகப் போர் நடந்த ஆரம்பித்த பீரியடில் இருவரும் சேர்ந்து செம்பை ஏகாதசி சங்கீத உற்சவம் என்ற இசை விழாவை தொடங்கினர். ஆண்டுதோறும் நடத்தப்பட்ட இந்த விழா இன்று வரை தொடர்கிறது. ஹரிகதையில் புகழ்பெற்று விளங்கிய நடேச சாஸ்திரிகள் செம்பை சகோதரர்கள் பாடுவதை கேட்டு வியந்தார். அவர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து தான் ஹரிகதை நிகழ்த்தும் மேடைகளில் கதைச்சூழலுக்கு ஏற்ப அவர்களை பாட வைத்தார். இந்நிகழ்ச்சி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. தஞ்சை இசை விழா, கரூர் சங்கீத திருவிழா என தமிழகத்தின் பல இடங்களிலும் கச்சேரி நடத்தும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. பல சபாக்கள், இசை விழாக்களில் பாடினார். கிராமபோன் இசைத்தட்டுகளிலும் அவரது பாடல்கள் வெளியாயின. தனித்துவம் வாய்ந்த குரல் இனிமையால் வைத்தியநாத பாகவதரின் புகழ் மென்மேலும் பரவியது. அதிக கச்சேரி வாய்ப்புகள் வந்ததால் 1945 சென்னை சாந்தோமில் குடியேறினார். குருவாயூர் ஏகாதசி நாளில் சீடர்களுடன் அங்கு கச்சேரி நடத்துவார். கம்பீரமான கணீரென்ற குரல் வளம் படைத்த அவரது பாடல்கள் கேட்போரை மெய்மறக்க வைக்கும். ஒலிபெருக்கிகள் இல்லாத அந்த காலத்தில் அவரது குரல் கடைசி வரிசையில் உள்ளவர்களுக்கும் கேட்கும். வளரும் இளைஞர்களை உற்சாகப்படுத்துவார். சீடர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஊக்குவிப்பார். பக்கவாத்தியக்காரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வார். அவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உரிய வாய்ப்பளிப்பார். தொண்டையில் ஒரு முறை பிரச்சனை ஏற்பட்டு அவரால் பாட முடியாமல் போனது. எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. குருவாயூரப்பன் சன்னதியில் மனமுருக வேண்ட உடனடியாக பாடத் தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது. கேரளாவிலும் தமிழகத்திலும் இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. ஜெயன் விஜயன் இரட்டையர், KJ ஜேஜுதாஸ், TV கோபாலகிருஷ்ணன், VV சுப்பிரமணியம், B லீலா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். கர்நாடக இசை உலகின் செம்பை என்று தான் பிறந்த கிராமத்தின் பெயராலேயே அழைக்கப்படுகிறார். கயான காந்தர்வ, சங்கீத கலாநிதி, பத்மபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றிருக்கிறார். சங்கீத உலகில் அழியா புகழ்பெற்ற செம்பை வைத்தியநாத பாகவதர் 78 வயசு 1974 மறைந்தார். இவரது நினைவை போற்றும் விதமாக 1996ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஆண்டுதோறும் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் இசை விழா நடத்தப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்படும் கலைஞர்களுக்கு செம்பை விருது வழங்கப்படுகிறது. இன்னைக்கு திங்கட்கிழமை செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள்.
இந்த நன்னாளாம் பொன்னாளில் கர்நாடக இசை மேதை கர்நாடக இசை மேதைனா கர்நாடகாரன்னு நினச்சிக்கிற கூடாது, கேரளாக்காரர் இவர். அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட, அதுவும் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.